ஆமென். இங்க சொல்லுது என்ன சொல்லப்படுகிறது? எல்லா வழியிலையும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ள நம்மை காப்பாற்றி வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. எல்லா வழியிலையும் இங்க சொல்லப்படுகிறது. நாம் நடந்து வந்த எல்லா வழியிலையும் ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த வருஷம் நம்ம நடந்து வந்த எல்லா வழியிலையும் கர்த்தர் நம்ம கூட இருந்தாரு. கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மளை காப்பாத்தினாரு. அப்ப நம்மளை அவர் காப்பாத்தினாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, நம்ம அவருக்கு நன்றி சொல்றவங்களா காணப்படணும். இன்னொரு வசனம் கூட உபாகத்தில் எழுதப்பட்டிருக்குது. 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, 8ஆம் அதிகாரத்தில் 8:16 உன் பிதாக்கள் அறியாத மன்னாவை வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வனாந்தரத்தில் உன்னை போஷித்த வந்தவரமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலோ. மறக்காதன்றாரு. காப்பாத்துந்தான் அவர் தான், போஷிச்சுதான் அவர் தான். ஆமென் சொல்லுங்க. போஷிக்கிறதுன்னா இந்த இடத்துக்கு அந்த தேவையில அவர் தான் தந்தார். அவர் தான் இந்த 5 வருஷம் கர்த்தர் நடத்தினார். காப்பாத்துந்தான் அவர் தான், போஷிச்சுதான் அவர் தான். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லப்படுகிறது இந்த இடத்துல? வனாந்தரத்தில் போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை. ஆமென். ஆமாம், எல்லாம் நம் நடந்து வந்த எல்லா வழியிலையும் கடந்து வந்த ஜனங்களுக்கு முன்பாக நம்மளை காப்பாத்தின நம் தேவனாகிய கர்த்தர் தானே அங்கே எழுதப்பட்டிருக்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது நம்மளை போஷிச்சாராம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமல். ஆமென். என் சம்பாரத்தை வாசிங்க கீழே 17. இந்த ஐஸ்வர்யத்தை சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என்ன பண்ணணுமா? அப்ப நம்ம நினைக்கணும். இந்த இடத்துல நல்ல வசனங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. நல்ல ஜபங்களை கர்த்தர் இந்த இடத்துல கற்றுக் கொடுத்துருப்பாரு. நம்மளுக்கு தெரியாத காரியங்களெல்லாம் கூட இந்த சபை மூலியமா தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை நடத்தியிருப்பாங்க. நம்ம உண்மையாவே நன்றி சொல்றவங்களா பாட பண்ணோம். நன்றி சொல்றவங்களா காணப்படணும். திருப்பி பாடலாமா? திருப்பி இந்த பாட்டுக்கு எதுக்கு நான் அந்த அர்த்தம், நீங்க எல்லாரும் பாடுறதுக்காக தான் இந்த அர்த்தத்தை நான் சொல்றேன். அப்ப 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா வழியிலையும் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ள கர்த்தர் அவங்கள காப்பாத்தினாராம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் 40 வருஷம் அவங்கள போஷிச்சு நடத்தினாரா. அப்ப இந்த 5 வருஷம் கூட கர்த்தர் இந்த இடத்துல எத்தனையோ பாதுகாப்பு தந்திருப்பாரு. நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. ஆமென் சொல்லுங்க. உண்மையா இந்த இடத்து மூலியமா கொரோனா இந்தியாவில் வந்தது தடுத்தாரு. நான் சொல்லுவேன், இந்த இடத்துல கண்ணீர் விட்டதை கர்த்தர் கேட்டுதான் இந்தியா தேசத்துல நிறைய மரணங்கள் விழுந்திருக்கும். அந்த கொரோனாக்காக அந்த டிசம்பர் 31 நம்ம ஒவ்வொருத்தரும் கதறி அழுவுறத ஆண்டவர் பார்த்து, உண்மையா சொல்றேன், நம்ம வீட்டில் கூட கொரோனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் தான் தடுத்தாரு. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இப்போ எனக்குள்ள பரவுனா என் மனைவிக்குள்ள பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்குள்ள பரவுனா என் பிள்ளைகளுக்குள்ள பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் தடுத்துன்னு கர்த்தர் தான் நம்மளை காப்பாத்தினாரு.
கர்த்தர் தான் நம்மளை காப்பாத்தினாரு. ஆமென். கர்த்தர் தான் நம்மளை போஷிச்சாரு. இந்த ரெண்டுக்காக நம்ம நன்றி சொல்லணும். சொல்லாமா? திருப்பி பாடலாமா? 40 வருஷம் அவங்கள நடத்தினாரான அவங்க மறந்துட்டாங்க. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அவங்கள சத்துரு கையிலிருந்து மீட்டனால. ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த வசனம் சொல்லுது, அவங்களுக்கு அற்புதத்தை அடையாளத்தை செய்து பார்வோன் கையிலேருந்து அவங்கள மீட்டுன்னு வரும்போது சத்துரு கையிலேருந்து மீட்டனால அவங்க மறந்துட்டாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? எல்லாம் பாடலாமா? இந்த பாட்டை திருப்பி நம்ம இதை கடவுளுக்காக பாடுவோம். இந்த 5 வருஷம் நடத்தினியே உங்களுக்கு நன்றி. குறிப்பாக நம்ம இந்த இப்போ வர பாஸ்டர் கூட நம்ம காலை பாஸ்டர் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. நம்ம தலைமை போதகர் தான் இப்போ இந்த இடத்துல நடத்துகிற நம்ம சவுந்தரராஜா பாஸ்டர் சவுந்தரராஜன் அவரை இந்த இடத்துக்கு இப்போ அனுப்பியிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் நம்ம இப்போ தலைமை போதகர் பாஸ்டர் காலைப்பையாவை கூட கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் அவங்கள நாங்கள் பார்த்தோம். உங்கள் சபை நல்லா இருக்குதா, விசுவாசிங்க நல்லா இருக்கிறாங்களா, நல்லா நடத்துறீங்களான்னு ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. பாடலாமா? நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு. குற்றங்களை மன்னித்தாரே, என் குற்றங்களை மன்னித்தாரே, படுங்குயிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுங்குயிலிருந்து ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆமென். கர்த்தரை கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? புது துவக்கம் தந்தவரே, புது ஆண்டு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. ஆமென் சொல்லுமா? அதில் ஒரே ஒரு வரி என்னன்னா, ரொம்ப நல்ல வரியில் அந்த பாட்டில் இருக்குது. ஆமென் சொல்லுவோமா? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்த ஆண்டவரே, இந்த 5 ஆண்டுகளாக இந்த இடத்துல இப்படி ஒரு ஆராதனையை கொடுத்து நாங்கள் இந்த இடத்துல கலந்துக்க கர்த்தர் எங்கள் மேலே வைத்த இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம். எத்தனையே பிசாசு இந்த இடத்துல நாங்கள் கூடக்கூடாது படிக்கு எங்களை பின்மாற்றத்துக்குள்ளெல்லாம் கொண்டு போயிருக்கலாம். உங்கள் சுத்த கிருபை தான்பா. இந்த காலையில் நான் இங்கே நிற்கிறேன். உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் உலகத்திலிருந்து எங்களை மீட்டிங்களே. ஆமென் சொல்லுங்களா? ஆமாம்.
கிறிஸ்மஸ் கூட இப்போ நம்ம கொண்டாடுறோம். எதுக்காக கொண்டாடுறோன்னு ரொம்ப பேருக்கு தெரியல. அல்லேலூயா. ஸ்டார் கட்டணும், பிரியாணி செய்யணும். ஆமென் சொல்லுங்க. பீச்செலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தால் கிறிஸ்மஸ்ஸு. உண்மையாக கிறிஸ்மஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புது துவக்கம் தந்தவர், புது வாழ்வு தந்தவர். வாழ்வு தந்தவர், புது துவக்கம் தந்தவர், வாழ்வு தந்தவர், துவக்கம் தந்தவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, சொல்கிறோம். நன்றி, மறவாமல் ஆண்டு முழுவதும் போசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் இந்த பாட்டை பாடுவோம். இதில் உண்மையாக நல்ல வரிலாங்குது. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. ஆமென் சொல்லுங்க. குறைவுகளெல்லாம் கிறிஸ்துக்குள் மகிமையிலே நிறைவாக்கினீரே. அவர் தான் நம்மளை நடத்தினார். ஆமென். முடிஞ்ச நல்ல கை தட்டி கூட விடுதலையா பாடுங்க தம்பி. வாழ்வு தந்தவர், புது துவக்கம், புது வாழ்வு தந்தவர், புது துவக்கம் தந்தவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறேன். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறேன். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உறவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உறவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு
கண்ணீரோட விதைக்க கம்பீரத்தான் கண்ணீரோட விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோட அரைத்து அம்மா வந்து பொண்ணம்ல நடத்துவாங்க. ஹல்லேலூயா. வானத்தை நோக்கி இயேசுவுக்கு அபயமிட்டார் போல வானத்தை நோக்கி உங்க கரங்களை உயர்த்தி ஓ ரபா நீரபா சந்தரபா மோசே தேவனுடைய மோசையோட கரத்தை வானத்தை நோக்கி அவர் கரத்தை உயர்த்தும் போது எதிரிலாம் கீழே விழுந்தான். அப்போ உண்மையாக கரத்தை அடிக்கடி நம்ம மேலே தூக்கி தேவனுக்கு நேராக உயர்த்தணும். கரங்களை விரித்து நம்ம துதிக்கும் போது நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு கீழே விழுந்து போவான். அந்த கரம் கீழே விழும்போது எதிரி ஜெயிச்சானா, கரம் மேலே தூக்கும் போது எதிரி தோத்து போனானா. ரபா பாபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மறவாம நினைத்தீரையா, உன் கரத்தை உயர்த்தி என்னை நினைத்தீரையா, இந்த ஆண்டு மறவாத முடிவு வரைக்கும் என்னை நினைத்தீரையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா பாபா பாபா பாபா. ஓ நன்றி நன்றி நன்றி. நீராதரா பாபா பாபா பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி. என்னை
போல இருந்தார். தாயா நின்னாரு, சகோதரனா நின்னாரு, சகோதரியா நின்னாரு. அந்த தெய்வத்தை பார்த்து நம்ம நன்றியோடு துதிப்போமா? ஓ பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமான சுகமான தழுவுகளா சுகமான என் குடும்ப மருத்துவ நீரே, சுகமான சுகமான தழுவுகளா சுகமான என் குடும்ப மருத்துவ நீரே. உன் குடும்ப டாக்டர் உன் பக்கத்துல இருக்கிறார். ஓ உன்னை ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ண டாக்டர் உன் பக்கத்துல இருக்கிறார். நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. ஓ நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஓ நன்றி அப்பா. இந்த காலை வேளையில உண்மையாகவே இயேசு நம்ம குடும்ப மருத்துவராக இந்த இடத்துல இருக்கிறார். நம்ம குடும்ப டாக்டராகிறாரு. நம்ம பலவீனப்படும் போது உண்மையாக பலனா நிற்கிற தெய்வம் அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம பலவீனத்தோடு தான் இருப்போம். ஆனால் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை சுகப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், நம்மளை தழுவி நம்மளை ஆதரவு கொடுக்கிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிறவர் உன் பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் ஜாக்கிரதையோடு இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் நிற்கணும். ஏனோ தானமாக இருக்கக்கூடாது. தேவ பிரசனம் வர நேரத்தில் எந்த மாதிரியோ அந்த பிரசனத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஓ சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க. ராமா நீராபா சந்த ராபா ஆவியானவர் உங்களுக்குள்ள வரமுடி. ஆவியானவரை நோக்கி அபயமிடுங்க. இந்த ஆண்டு முடிவு எனக்கு பிரசனம் வேணும்பா. இந்த ஆண்டு முடிவு எனக்கு சபாவி வேணும்பா. இந்த ஆண்டு முழுவதும் ராஜா உமக்குள்ளே நான் முடிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ராமா நீராபா கரங்களை தட்டி துதிங்க. ராகா தாராமா ஓ ரீகாபா நீராபா. இந்த நாள் திருவிந்தில் என் தேவன் எத்தனை குறைகளை நடத்திருக்கலாம் எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால் அந்த ரத்தம் எல்லா பாவத்தையும் மாற்றிடும், எல்லா பாவத்தையும் மாற்றிடும். தன்னை நோக்கி அந்த ஆயக்காரன் எப்படி அபயமிட்டானோ அதை போல நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் குறைகளை மன்னிங்கப்பா, என் குற்றத்தை மன்னிங்கப்பா. என்ன ஒரு ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லும் போது ஓ நம் மத்தியில் தழும்பு நிறைந்த காயப்பட்ட அந்த காரம் உன்னை வந்து மாற்றும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரபா பாபா 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 பாபா. ஓ இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீரகதரமானி அக்கத்தரகதரபா. ஓ லிரிதரதர மக்கரபா பாபா. ஓ ஷக்கத்தன்னமானி அக்கரபா பாபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ அப்படி தழும்பு நிறைந்த கருத்து காய்ச்ச எங்களை ஒவ்வொருத்தரும் பார்க்க வைக்கப்பா. அந்த ரத்தத்தை ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் அந்த தியானத்தோடு இருக்க, அந்த சிந்தையோடு இருக்க, உங்களுடைய சிலுவையின் காய்ச்ச ஒவ்வொரு சிந்தையிலையும் அனுப்புங்கப்பா. என்னோட சிந்தையில் குழப்பங்கள் இருக்குதோ, எந்தெந்த சிந்தனைகளை தடுமாற்றங்கள் இருக்குதோ, எந்தெந்த சிந்தனைக்குள்ள எந்தெந்த விதமான சத்துரு முன்மொழியும் பின்மொழியும் கிரியை செய்கிறானோ அந்த ஆவில நீங்க விழட்டும். ஓ ரகதரமா நீராபா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவர். ஓ நன்றி அப்பா. தேவ பிரசன்னத்தை கொண்டு வரத்துக்கு ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆவியானவர் மத்தியில் வரும். உங்க மத்தியில் அந்த அளவுக்கு தான் ரபா பாபா 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 தரகதரமணி அக்கர பாபா பாபா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் வந்திருக்கிறார். ரபா நிரகதரமணி அக்கர பாபா பாபா. ஹல்லேலூயா. ஓ
ரபபபபபப நியக்கரபபபா. ஓ ரபபப சந்தரதரபபபபா. ஓ நன்றி அப்பா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஓ லீரபபபபபா கனமமா. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. ஓ நன்றி வாலியா காப்பானிய கண்ணம்மா. ஹல்லேலூயா. சந்தர பாபா கண்ணம்மா. ஓ நன்றி பாபா. அவையானவரே நீ வந்திருக்கு பாபா. உரபா சந்தர கத்தர பாபா. ஓ ஜீசஸ் மை காட் பாபா. ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. ஆவியானவரே பாபா. ஓ ரபா சந்தர பாபா. ஓ ரபா சக்கதர பாபா. ஆவியானவரே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. 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 இயேசுவே நன்றி அப்பா. ஓ ரபபபபபா. ஓ ரபபபபப சந்தரபா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நன்றி அப்பா. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? ஓ நன்றி ஆண்டவரே. என்னை அழைத்தவரே,
நினைக்கும் போது அழகாக வருது. உண்மையாக அந்த ஊழியத்தை கொடுத்து இந்த 5 ஆண்டுகளாக கத்த அந்த இடத்துல நடத்துகிறார். குறிப்பாக நம்ம பெரிய சபை சாய்பாக தான் அந்த இடத்துல நடக்குது. நம்ம பாஸ்டர் சாம் சுந்தரியா இந்த ஏரியாவை எங்களுக்கு ஏரியா பாஸ்டராக கொடுத்தாங்க. 2010 பாஸ்டர் சாம் சுந்தரியா சொன்னாங்க, நீங்கள் இந்த மின்ட்டு சீட்டெல்லாம் சுதந்திரிக்கணும், மாறுவடிகளெல்லாம் கத்தர் பக்கமாக கொண்டு வரணும். பாஸ்டர் தான் எங்களை இந்த பகுதிக்கு அனுப்புனாங்க. உண்மையாகவே கத்தர் ரொம்ப நல்லவர். இந்த ஊழியத்தை தொடங்கும் போது எத்தனையோ கஷ்டங்கள், உண்மையாக அவர் நல்லவர். நாங்கள் ரோட்டில் தொடங்கின ஊழியம் இன்னைக்கு ஒரு ஏசி போட்ட ரூம்ல நடக்குது. அவர் நல்லவர், அவர் நல்லவர். நாங்கள் ரோட்டில் சாலைமா நகரில் நைட்டில் நடத்துவோம். கொசு கடி நிறையும். அந்த இடத்துல நடத்தும் போது சில பேர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நிறைய சத்தத்தை, சவுண்டு சத்தம் அதிகமாக நைட்டில் தூங்க விட மாட்டாங்கன்னு சொல்லி எத்தனையோ போலீஸ்காரன் என்னுடைய சட்டை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். டப்பாசை தூக்கி ஒரு நாளில், ஒரு அமாவாசை நாட்களில் அந்த இடத்துல ஜபம் நடந்துன்னு இருக்கும்போது டப்பாசில் ஒரு தம்பி அடிச்சார். கையெல்லாம் ரணமாகி போச்சு. அதனால் கர்த்தர் காப்பாற்றினார். உண்மையாக கர்த்தர் நல்லவர், உண்மையாக நல்லவர். இந்த இடத்துல அட்ரஸ் இல்லை, ஏன்னா இது சத்திரமாகிறதுனால அது நடக்குது. கத்தரா இப்போ கூட நம்ம பாஸ்டர் காலை பையா தான் அனுப்பியிருக்கிறேன். கத்தர் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. ரொம்ப நல்லவர். நான் சொல்லுவேன், எவ்வளோதான் ஐக்கியம் இருந்தாலும் பாஸ்டர் சாம் சுந்தரையோடைய ஐக்கியத்துக்கு எதுவும் இணையாகாது. இந்த பூமியில் எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கலாம். பாஸ்டர் சாம் சுந்தரையை போல ஒரு தகப்பனை போல ஒரு ஊழியக்காரன் இருப்பாங்க. அவர் தான் எங்களை அதிகமாக தைரியப்படுத்துறாங்க. அவர் தான் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க. நாங்கள் ஊழியம் செய்த புதுசில் எங்கள் பாஸ்டர் தான் சொல்லி, இந்த பகுதியில் இப்போ நான் ஏரியா பாஸ்டர் நிறுத்துறேன், இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த இடத்துல ஒரு சர்ச்சை வை நிறைய அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவர் இந்த பூமியில இல்லை, ஏசப்பாவோட கொடுக்கிறார். ஆனால் அவர் கொடுத்த ஊழியத்தை கத்தர் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்ற கத்தர் திரும்ப செய்யறார். உண்மையா டாக்ஸ் நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த இடத்துல கொடுத்த உண்மையா இந்த இடத்துல ஒரு நல்ல விடுதலையோட கத்தர் நடத்த நம்மளுக்கு உதவி பண்ணிருக்கிறார். ரொம்ப நல்லவர். நிறைய வெயில் நாள்ல கூட கத்த இந்த இடத்துல எந்த வெப்பமும் நம்மளை தாக்காதபடி கத்தர் நடத்தினார் இல்லையா? நிறைய மழை வந்து கூட நம்ம இந்த இடத்துல ஆராதனை நடத்த எந்த தடையில்லாத கத்தர் நம்மளை நடத்தினார் இல்லையா? அவர் நல்லவர். இந்த வருஷத்துல நிறைய மழை வந்து கூட ஆராதனை நிறுத்தாதபடி கத்தர் நடத்தினாரு. அவர் நல்லவர். அவர் கொடுத்த எல்லா நன்மைக்காகவும் நம்ம நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். திருப்பி கூட அந்த பாட்டை பாடி, என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, நீங்க இல்லைன்னா நாங்க வாழ முடியாது. எத்தனை நெருக்கம், எத்தனை கஷ்டம் ஊழியம் செய்த. இப்போ நான் பார்த்தா பல பேருக்கு இது இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு பின்னால எத்தனையோ நெருக்கங்கள், கஷ்டங்கள், எத்தனையோ பிசாசுடைய போராட்டங்கள். இன்னைக்கு காலையில வரும்போது, நேற்று நைட்டு கூட பிசாசி மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி அப்படியே எங்களை வந்து எதிர்த்து நின்னுது. இன்னைக்கு கூட கால் பாஸ்டம்மாவுடைய கால் உடஞ்சே போயிட்டு இருக்கு. கர்த்தர் தான் காப்பாத்தினார். காப்பி போடும் போது சுடு தண்ணியும் அந்த கேன் அப்படி காலில் விழுந்து அதிகமா துடிச்சாங்க. நான் நினைக்கவே இல்லை இப்படி அவங்க நின்று ஆராதனை பண்ணுவாங்க. ஆண்டவர் தான் கிரியம் செய்தார். கால் உடைஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு பல கால கர்த்தருக்கு முன்பாக நிக்க வைக்கிறதுனால நடத்துற கால எத்தனையோ போராட்டத்தை பார்க்குது. கர்த்தர் தான் அந்த காலையில நீ சரிக்கு விழாதபடி உன்னை தாங்கும்னு சொன்னது இவங்களை தாங்கி இருக்கிறார். உண்மை நான் எதிர்பார்க்கல. கால் கொப்பளமாயிட்டு இருக்கான்.
காலை அப்படியே சுத்தண்ணி ஊத்தி அப்படியே கொஞ்ச நேரம் துடிச்சாங்க. அவர் நல்லவர். பிசாசு தடுக்கலான்னு பார்த்தா, ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடி தடுக்கலான்னு பார்த்தா, மருத்துவமனையில் நிறுத்தலான்னு பார்த்தா, ஆனா எங்கள் தேவன் இந்த காலையில எங்களை விடல. எங்கள் தேவன் நல்லவர். காலுக்கு ஒண்ணும் ஆகாதபடி கர்த்தர் காப்பாத்துறார். அவ்வளவு சுடுதண்ணி ஊத்தி அவ்வளவு பெரிய கேன் காலில் விழும்போது நிறைய பாதிப்பு வரும். நான் சொல்லுவேன், கர்த்தர் தான் அவங்க காலத்துல, கர்த்தருடைய காரை அவங்க காலை தாங்க சொல்லாமா. என்ன அழைத்தவரு அழ நிறுத்த முடியல. சொல்லுங்க. நான் வாழ முடியுமா? ஆமென். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கிறிஸ்மஸ் இன்னைக்கு வந்த மாதிரி இருக்குது. எல்லாம் பிளஸ் பவர் சொல்லுங்க. ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. உண்மையாகவே அவர் வந்தது பெரிய பாக்கியம் நான் சொல்லுவேன். என்னன்னா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு எங்கள் சகோதரியுடைய கால் போயிட்டு இருக்கோம். அவருடைய ஜபம் தான் இன்னைக்கு காப்பாற்றிக்குது. ஏன்னா அவங்க நிறைய ப்ரேயர் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். அமன் சொல்லுங்களா. இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, முதியவர்கள்லாம் வந்து கொஞ்சம் வயசாயிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. இல்லை, அமன் சொல்லுங்களா. பாஸ்டர் ஜி சுந்தரையாவோட இருந்தவங்க அவங்க. பாஸ்டர் சாம் சுந்தரையா நம்பி அவர்கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க. நான் இங்கே கூட ஒரு பெர்மிட்டில் ஒரு நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்கு அந்த ஃபேமிலி கேட்டிருந்தாங்க. பாஸ்டர் கிட்ட போய் பேசினேன். அப்போது நம்ம பாஸ்டர் சொன்னாங்க, அப்போ அவர் நீங்கள் எப்போமோ சவுந்தரராஜனை சில காரியத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு பயன்படுத்தணும். அவர் ரொம்ப அதிகமான அன்பு உள்ளவர் அப்படின்னு நம்ம சாம் சுந்தரியா நிறைய இவங்களை பற்றி சொல்லிக்கிறாங்க. அம்மன் சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்களேன். அவர் நேராகவே பாஸ்டர் பேசுனதை நான் பார்த்தேன். அதனால் இன்னைக்கு காலையில் இந்த ஆண்டு விழா கூட்டத்துக்கு உண்மையாகவே வந்து இன்னைக்கு வர்றது நெருக்கம். உங்களுக்கு அது எப்படி தெரியுதோ தெரியல. ஆமன் சொல்லுங்களேன். இந்த திருப்பந்திலையும் நம்ம கூட அவர் இருக்கணும். அதில் அதை ஆண்டவரை மகிமைப்படுத்தத்துலையும் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி
போன மாதத்துலேருந்து நான் பாஸ்டர் கேட்டுன்னு இருந்தேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் தான் நம்ம மத்தியில் அவரை கொண்டு வந்துங்க. கை தட்டுவோமா? உண்மையை கை தட்டுவோமா? இது பெரிய விஷயம். இப்போ உங்களுக்கு இது தெரியாது, சும்மா சர்வசாதாரணமாக வந்து போகிறாங்க நீங்கள் நினைப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இப்போ அவங்களும் நிறைய ப்ரேயர் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ சொல்கிற அவர் ப்ரேயர் தான் நான் சொல்ல முடியும் எங்கள் சகோதரியுடைய காலை காப்பாற்றிக்குது. ஏன்னா அவங்க 5 மணி ஜபத்தில் உட்காந்தாங்க, நான் ஏசியில் பார்த்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளோ நல்லா இருக்கும். 5லேருந்து 6 வரைக்கும் ஜபம் நடத்துவாங்க, அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 1 ஹவரில் நம்ம சபைக்கு ஜெபிப்பாங்க, நம்மளுக்கு ஜெபிப்பாங்க, தேசத்துக்கு ஜெபிப்பாங்க, வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஜெபிப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. அதெல்லாம் மறக்கவும் முடியாது. இப்போது அவர் கரத்தில் நம்ம கொடுத்துருவோம். கர்த்தர் அவரை கொண்டு நம்மளோட பேசுவார். ஆமென். கை தட்டுவோமா? நல்ல கை தட்டுங்களா? நிற்காது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை விசேஷமான ஆராதனையாக இருந்தது. ஆராதனை எத்தனை பேர் ரசிச்சிங்களோ, எத்தனை பேர் ருசிச்சிங்களோ தெரியாது. நான் 2ம் பண்ணேன், ரசித்தேன். ஊமையன் கனவு கண்டா அவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. அந்த பேச மாட்டானே, ஒன்றும் சொல்ல பான்னு சொல்லுவான். ஆனால் அவன் கனவு கண்டது உண்மை, அவன் சொல்ல போகிறத அவனால் சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நான் பண்ணி நிற்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த ஆராதனைக்கு என்னை பத்திரமா ஒரு சிஸ்டர் தான் கொண்டு வந்து விட்டாங்க. அவங்க பலமுறை வந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஆராதனையும் ஒரு சிஸ்டர் தான் நல்லா செழிப்பாக ஆசீர்வாதமாக நடத்தியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய ஊழியத்தில் சகோதரிகளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்களே கல்யாணத்துக்கு முன்னாலேயே சபையிலேருந்து எனக்கு தெரியும், ரொம்ப பழக்கம். அப்பவே ரொம்ப துடுப்பானவர், சுறுசுறுப்பானவர். ஆனால் ரொம்ப ஹம்பிள், தாழ்மையானவர். இருக்கிற இடம் தெரியாது. அந்த ஏரியாவில் இருக்கிற அவர் யாருன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்த பின்னால் நம்முடைய தலைமை சபைக்கு நீங்கள் அதிகமாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் மெயின் ரோடு, இந்த பக்கம் சண்முகராயன் ஸ்ட்ரீட்னு ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு. அதில் ஓரமாக ஒரு லைன் போடலாம், அந்த சேர் ஒரு லைன் போடலாம். அந்த இடத்துல சாயங்காலத்தில் ஜனங்களை உட்கார வச்சு, அங்கே தரையிலாம் உட்கார முடியாது, உட்கார வச்சு நல்ல பேச்சாளர்கள், நல்ல பேசக்கூடியவர்களை கொண்டு வந்து ஊழியங்கள் நடத்துவார். உற்சாகமாக ஊழியங்கள் நடத்துகிறார். பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கஷ்டமும் பட்டு ஆண்டவருக்கு இந்த இஷ்டமாக அந்த ஊழியத்தை நடத்தி இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை தான். வர முடியாத தலைமை சபையிலேருந்து வர முடியாத சூழ்நிலை. சில பேர் மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் வர்றதில்லை. அது சொன்ன மாதிரி பாஸ்டர் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி ஸ்தாபகர், ஃபவுண்டர், ஏசிய ஃபவுண்டர் பாஸ்டர் ஜி சுந்தரம், அடுத்தது எம்கே பாஸ்டர் சாம் சுந்தரம், அவர் காலத்துலேருந்து இப்போ இருக்கிற அவருடைய பெரியவருடைய பேரன் இப்போது காலேபிஷா இப்போ இருக்கிறவர், அவர் காலத்துலேருந்து இருக்கிறேன். இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தில் 56 வருஷம் நிற்கிறேன். 56 வருஷம். எங்கள் அம்மாவுக்கு படிக்க தெரியாது, எங்கள் அப்பா கொஞ்சம் படித்தார். நாங்கள் ரொம்ப கிராமம்,
இந்த பைபிள் எங்கேருந்து வந்தது? அமெரிக்காவில் இருந்தா, சிங்கப்பூரில் இருந்தா? இந்த பைபிள் எங்கேருந்து வந்தது? எல்லாம் என்ன முடிச்சு பார்க்குறீங்க? நீயே சொல்லிடுனுங்கிற மாதிரி இருக்குது. சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், தரங்கம்பாடி, ட்ரங்கம்பாடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தரங்கம்பாடி தான் எங்களுடைய ஊர். அங்கே வந்து சீகன் பால்க்குனுங்கிற ஒரு வெள்ளைக்காரர் வந்தார். அங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி சீகன் பாலுக்கு படிச்சிருக்க ஸ்கூலில் இங்கிலீஷ் ஸ்கூலில் படிச்சிருக்கிறவங்க, கிறிஸ்தவ ஸ்கூலில் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அப்போ உண்மை கிடையாதுங்க, இந்தியாவில் ஒன்றும் கிடையாது. அவர் இங்கே வரலன்னா நம்ம நாட்டுக்கு இந்த பைபிள் கிடையாதுங்க. அந்த சீகன் பால்களுடைய பேரில் ஒரு ஸ்கூல் இருக்குது, வேறு ஸ்கூல் கிடையாது நம்ம படிக்கிறதுக்கு. அந்த ஸ்கூலுக்கும் எங்கள் ஊருக்கும் 3 மைல். 3 மைலுக்கு பஸ்ஸு கிடையாது, ஆட்டோ கிடையாது, சைக்கிள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 10 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் வித்து பொம்பளை பிள்ளைகள் கூட கிராமத்திலேருந்து காலையில் எங்கள் அம்மா மத்தியானத்துக்கு கொஞ்சம் பழைய சாதத்தை கட்டி கொடுப்போம் டிஃபன் பாக்ஸில். 2 சின்ன வெங்காயம் கிடைக்கும் உள்ள. அதை எடுத்துகிட்டு நடந்து வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு நாங்கள் திரும்பி போவோம் ஒவ்வொரு நாளும். இப்போ தான் பஸ் வசதி எல்லாம் வந்துடுச்சு. அவருடைய நாட்டுக்கு போய் அந்த இங்கிலீஷில் வந்து பைபிளை கொண்டு வந்து, அங்கேருந்து அச்சடிக்கிற மிஷினை கொண்டு வந்து தமிழில் மொழிபெயர்த்து அதை புதிய ஏற்பாடாக்கி இப்போ ஸ்கூல்லலாம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, வேறு ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்கும் விநியோகம் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் மூலமாக சீகன் பால்க் அவர் பேரில் ஒரு ஸ்கூல் இருக்குது இன்றைக்கும். அதில் தான் நான் படித்தேன். 10வது அப்போ எஸ்எல்சி அதை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து சில கிறிஸ்தவ நண்பர்கள், பாஸ்டர் பிஷப் தயானந்தன்னு கேள்விப்பட்டீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி இறந்தவர். அவர் நானெல்லாம் ஒன்றா தான் வேலை செஞ்சேன் சிம்சனில். அங்கே வேலை செய்யும்போது அந்த மாதிரி தொழிலாளி, என் கூட வேலை செய்கிற தொழிலாளிகளுடைய உறவுனால தான் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டு நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஊர்லேருந்து லெட்டர் எழுதி போடுவாங்க. அவங்களுக்கு எழுதி படிக்க தெரியாது, யார்ட்டையா கொடுத்து எழுதி போடுவாங்க. இதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, மெட்ராஸில் சம்பாதிக்கிறதெல்லாம் நீயே சாப்பிடு, இந்த கருப்பு புஸ்தகத்தை கையில் எடுக்காத. எங்கள் அம்மா வச்ச பேர் என்ன? ஏன்னா பைபிளில் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இந்த கருப்பு புஸ்தகத்தை கையில் எடுக்காத. தமிழ்நாட்டில் சொல்கிறேன், தாய் சொல்ல தட்டாதுன்னு. எங்கள் அம்மா சொல்ல தட்டிட்டு இதை தூக்குனேன். இது வரைக்கும் என்னை இது தான் தூக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் வந்திருக்கிற உங்களை, இது நல்ல 5 வருஷம் முடிச்சுட்டு வரீங்களா பாஸ்டர்? 5 வருஷம் முடிச்சுட்டு 6வது வருஷத்தில் நல்ல பாடலை நாம் கேட்டோம், அருமையான பாடலை கேட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வந்திருக்கிற இந்த ஆலயத்தில் ஆண்டவர் ஒரு முன்குறிப்போடு, அது 10 பேர் இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் ஒரு முன்குறிப்போடு தான் ஊழியத்தை உண்டாக்குறாரு. ஒரு முன்குறிப்போடு தான் அங்கே ஆட்களை வைக்கிறாரு. எத்தனையோ படித்தவன் இருக்கிறான், எத்தனையோ பணக்காரன் இருக்கிறான், எத்தனையோ ஸ்காலர் இருக்காங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பிஷப்மார் இருக்காங்க. ஆனாலும் சாதாரணமான ஒரு ஆளை கொண்டாந்து நிற்க வச்சு உங்களுக்கு உபதேசம் பண்ணவும், நீர் அவருடைய மெசேஜை ஃபாலோ பண்ணவும், ஆண்டோடைய வழிக்கு ஆயத்தப்படுத்தும் வச்சிருக்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வருகையானது மிக சீக்கிரமாக இருக்கிறது. நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். ஆயத்தமாக்குறது சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனம் படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் கீழே 11ஆம் வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எப்படி வண்டி ஓட்டினாங்களோ அப்படியே படிச்சிட்டாங்க. வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு வருஷங்களை கொடுக்குறாரு. 5 வருஷம் கடிஞ்சு போடுச்சு. 6வது வருஷத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம்.
உலகத்தை பாருங்கள், நார்த் இந்தியாவை பாருங்கள், கேரளாவை பாருங்கள், சிலோனை பாருங்கள், ஒவ்வொரு நாடுகளையும் பாருங்கள். பானவர்களே, எல்லாம் அழிஞ்சி பாலாக போய் மக்கள் சிதறடிக்கப்பட்டு வியாதிகள், சண்டைகள், பொல்லாப்புகள், தீமைகள் மலிஞ்சிருக்கிற துப்பாக்கி சண்டைகள் எல்லாத்தின் மூலமாக ஜனங்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அதன் மத்தியில் கூட ஆண்டவருடைய ஜனங்கள் வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க, மிஷினரியாக இருக்கிறாங்க. மிஷினரியாக குர்காவில் இருக்கிறாங்க. எங்கள் நண்பர், என் ஃப்ரெண்டு தான் அங்கே இருக்கார், ராஜேந்திரன், குர்காவ் வட இந்தியாவில். அப்புறம் பொல்லாப்பு நடக்கிற இடத்துல இருக்கிறாங்க. கேரளாவில் வயநாடில் இருக்கிறாங்க. சிலோனில் இங்கே தெற்க இலங்கையில் அங்கேயே இருக்கிறாங்க. அன்பானவர்களே, நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார் சென்னையில், தமிழ்நாட்டில். நல்ல ஆளுகிற அரசாங்கத்தை கொடுத்துருக்கார் தமிழ்நாட்டில். ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாக. இப்படி உட்காந்து குளிரில் உட்கார முடியல, அப்படி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி, இப்படி உட்காந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு எத்தனை பேர் இன்றைக்கி குடிசையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்றைக்கி மரத்தடியில் உட்காந்து கேட்குறாங்க, எத்தனை பேர் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து கேட்குறாங்க. ஆண்டவர் அருமையான இடத்த நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் உட்காந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்குறோம், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நாம் அவருக்கு என்னத்தை செய்கிற நாம் நினைக்கிறோம், என்னத்தை செய்கிற நினைக்கிறோம், என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் நினச்சா போதும், அவர் நிறைவேற்றிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன், வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன். உமது பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. நெய்யை வழியில் கொட்டுவோமா? நெய் மேலே நடப்போம். 100 கிராம் வாங்கிறதுக்கோ 10 கிராம் வாங்கிறதுக்கோ ஒரு 1/4 கிலோ வாங்கிறதுக்கோ எவ்வளோ காஸ்ட்லி. அது ரொம்ப பத்திரமாக தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெயோட நெய்யை அப்படி உபயோகப்படுத்துக்கிறோம். அது என்னத்தை சொல்லியிருக்குன்னா, நம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, நெய்யாய் பொழிகிறது. நினச்சி பார்த்து எனக்கு வழங்க அது ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா நம்ம நடக்கிற பாதையில் நெய்யை ஊற்றி வச்சுருவார் ஆண்டவர். அப்போது அவ்வளோ முக்கியப்படுத்தி சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு அவசரத்துக்கு அவர்கிட்ட கேட்டீங்க, ஒரு 50 ரூபா கடன் கொடுத்துட்ற ஒன்று அவர் கொடுத்துட்டாரு, நீங்கள் திருப்பி கொடுக்க போகிறீங்க. ஆனால் அவரை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க, கேட்டோன்னே கொடுத்தீங்களே உதவியாக இருந்தது அப்படின்னு தேங்க்ஸ் பண்ணுறோம். ஒரு 50 ரூபா, ஒரு 10 ரூபா, அதுக்கு நாம் தேங்க்ஸ் பண்ணுறோம். எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்விலே செஞ்சீர், எத்தனையோ நன்மைகளை என் வாழ்விலே செஞ்சீர். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எண்ண முடியாதபடி, கர்த்தர் எழுத முடியாதபடி நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். ஒரு வாலியமான பையன், இந்த தம்பியோட 2 மடங்கு இருக்கும், ஒரு வாலியமான பையன். அவர் சபை பாஸ்டர்கிட்ட போய், ஐயா நான் பின்மாற்றத்தில் போயிட போகிறேங்க சொல்லிவிட்டா போவான். அது போய் நல்ல பையன் போட்டிருக்கா, ஐயா நான் பின்மாற்றத்தில் போயிட போகிறேன்யா, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நல்ல காரியம், ஊருக்கு போகிறேன், எக்ஸாம் எழுத போகிறேன், வெளியூருக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் போயிடல. எங்கே போகிறான்னா பின்மாற்றத்தில் போயிட போகிறேன். என்ன புதுசாக இருக்குது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். எத்தனை நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார், எத்தனை நன்மைகளை செஞ்சுருக்கார். எண்ண முடியாது, எழுத முடியாது.
அத்தனை நினச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பல ஆயிரம் சோத்திரம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒடா கோடி சோத்திரம் ஆண்டவர் அப்படின்னார். திருவள்ளூருக்கு ஒரு நாள் நைட் ப்ரேயருக்கு போயிருந்தேன். வயசான தாத்தா அந்த முட்டி போட்டார். என்னை அனுப்புனார் செல்வராஜ்ங்கிற அங்கில் தான் அனுப்புனார். அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சாம்சுந்தரம் பாஸ் இருக்கிற காலம் அது. இப்படி முட்டி போட்டார். அவருக்கு வந்து 90 வயசு இருக்குமா. நைட் ப்ரேயரில் வந்து முட்டி போடுறாரு. ஒரு கையில் அமிர்தாஞ்சன டப்பா, ஒரு பிடியில் ஒயிர்ப்புக்கு, ஒரு கையில் மூக்குப்பிடி. எதுக்கு வந்திருக்காரு? அட நைட் ப்ரேயருக்கு வந்திருக்கிறாரு. 90 வயசு தாண்டினவர். 2 கை ஊனிட்டு, நான் சைடில் உட்காந்தேன். 2 கையை ஊனிட்டு அப்பா அப்படின்னு பெருமூச்சு கூப்பிட்டு உட்காந்தாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ வயசான தாத்தா நைட் ப்ரேயருக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஒரு கையில் வந்து அமிர்தாஞ்சன டப்பா வச்சுருக்காரு, பரவாயில்ல. ஒரு கையில் பார்த்தா பொடி டப்பா வச்சுருக்காரு. இது என்னத்தை காட்டுது? நான் கிண்டலுக்காக சொல்ல, நான் பார்த்ததை சொல்கிறேன். ஒரு வயதான மனுஷன் இன்னும் ஆண்டவர் அறியலை, ரட்சிக்கப்படலை. அவர் வந்து உட்காந்துட்டு ஜெபத்தில் அட்டன் பண்ணிட்டு போகலாம், ஜெபத்தை கேட்டுட்டு போகலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருக்க போகலான்னுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு பாருங்க. நம்ம பாடுனது போல் எத்தனையோ நன்மைகள் என் வாழில் செஞ்சாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தில் உம்முடைய நன்மையினாலே முடிச்சு விட்டுகிறீர். நன்மையினாலே முடிச்சு விட மக்கள் செய்கிற நன்மை, ஊரார் உறவினர்கள் செய்கிற நன்மை கொஞ்சமாக தான் இருக்குது. அவங்கள முடிஞ்சது தான் செய்வாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னதை ஆச்சரியப்பட்டுரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 37ஆம் சங்கீதம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கர்த்தருடைய நாளில் வந்திருக்கிறோம். 14ஆம் தேதி 2வது கர்த்தருடைய நாளில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நீ சொல்கிறது, உங்களுக்கும் எனக்கு தான் அவர் சொல்கிறது. என்னுடைய வார்த்தையாக இது? நான் எழுதி வச்சது பைபிளா இது? ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற வார்த்தை. அவர் சொன்னதை செய்கிறவர். மனுஷன் சொல்லுவான், சொந்தக்காரன் சொல்லுவான், புருஷன் சொல்லுவான், புள்ள சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நாளைக்கு 10 மணிக்கு வந்துடுயா, நீ கேட்டதை நான் தரேன் அப்படின்மா. நீ 1/2 மணி நேரம் முன்னால் போனாலும், ஐயா கொஞ்ச நேரம் தான் முன்னாடி வந்து அவன் வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்பாங்க. மனுஷன் சொல்லுவான், செய்ய மாட்டான். ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. ஒரு ஏக்கத்தோடு, ஒரு விருப்பத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். அப்படி ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்பி விசுவாசிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11:1. விசுவாசம்னா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவர் 3 நாள் மீட்டிங் நடத்திட்டார். 3 நாள் மீட்டிங் நடத்திட்டு மீட்டிங் முடிக்க போகிறாங்க. எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் அனுப்பிச்சிடுங்க, ஆசீர்வாதம் போட்டாச்சு. ஆண்டவர் ஏசுனார், ஆசீர்வாதம் போட்டார், அப்போ அனுப்பிச்சிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் இவங்க துரிதப்படுத்துகிறாங்க. நல்லா போங்க, ஒரு வாசல் தான் இருக்குது, இடிச்சிக்கிட்டு வந்துட்டு போகிறீங்க, பார்த்து போடுங்க, வேறு சேர்ப்பை யாருன்னா மாற்றி போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு அனுப்பிட்டுருக்காங்க. அப்புறம் ஏசு சொல்கிறாரு, அவங்க வந்து 3 நாள் ஆச்சு, ஒருத்தருமே சாப்பிடல, பட்டினியாக இருக்கும். அவள் பஸ்ஸோ ட்ரெயினோ ஒன்றுமே கிடையாது. போகும்போது சோர்ந்து போயிடுவாங்களே, அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஷாக்கு. இப்படி எட்டி பார்த்தா எங்கோ தெரியுது, தலையெல்லாம் தெரியுது. அது 10,000 பேர் போல் இருக்குது. ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது.
என்னடா 10-5 பேருக்கு சொல்கிற மாதிரி டீ வாங்கி கொடுன்னு சொல்கிற மாதிரி, அங்கே ஒரு சின்ன டீ கடையும் இல்லை, ஒரு பிரியாணி கடையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஹோட்டலில் ஒன்றுமே கிடையாது, வனாந்தரம். இந்த இடத்துல எங்கே போய் நான் செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டது யார்? ஏசுக்கிட்டா. கேட்டது ஏசுக்கிட்டா. எங்கே போய் என்னத்தை வாங்க சொல்கிறீங்கன்னு கேட்டது யார்? பிலிப்பு கேரட்டு. சீஷியர்கள். அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர், அவரால் முடியாத காரியம் இல்லை. லூக்கா 1:37 சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு கூட நீங்கள் அப்படி வந்திருக்கலாம், நம்பிக்கையோடு வந்திருக்கலாம். நம்பி பார்த்தாச்சு, ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, பாஸ்டர்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, உபவாசம் பண்ணி பார்த்தாச்சு, கிடைக்கல அப்படின்னு அப்படி நினைக்காதீங்க. அப்படி நினைக்காதீங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஜனவரியில் நடத்திங்களா? டிசம்பரில் வந்துட்டுருக்கீங்களா? அடுத்த ஜனவரியில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு செய்து முடிப்பார். அது வேலையாக இருக்கலாம், திருமணம் இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வெஹிக்கிளாக இருக்கலாம். 2 வீலர் வச்சுருக்கேன்னு 4 வீலர் வாங்குவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. சிம்சனில் தான் வேலை செஞ்சேன். பெரிய பேர், பெத்த பேர். சைக்கிள் கூட இல்லை. ராயபுரத்துலேருந்து மூலக்கடை வரைக்கும் நடந்து வருவேன். என் அப்பா ஊர்லேருந்து ஒரு சைக்கிள் வாங்கி அனுப்புனார். எக்மோரில் தான் போய் எடுத்தேன். அது ஹேண்டில் பார்லேருந்து பேக் வீல் வரைக்கும் ஒரு புடவையை சுற்றி வச்சுருக்காரு. எக்மோரில் வந்து எடுத்து எங்கள் அப்பா சைக்கிள் அனுப்புவேன். அந்த காலத்தில் சைக்கிள் வச்சுருந்தா பெரிய வெஹிக்கிள், அது பெருசு அந்த காலத்தில். இன்றைக்கி புதுசாக ஒரு சைக்கிளை வாங்கிட்டு ஒரு ஊழியக்காரனை கூட, எந்த ஊழியக்காரனை சைக்கிள் ஓட்டுவானா? நான் 1 லட்சம் ரூபாய்க்கு மோட்டர் பைக் கேட்குறேன், நான் 2 லட்சத்துக்கு காரு கேட்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒழிஞ்சு தாழ்மை கிடையாதுங்க. யாரையும் நான் குறை சொல்லலை, தாழ்மை கிடையாது. இது போதுன்னு சொல்லலை. அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்த ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எக்மோரில் போய் அங்கே பார்சலில் வந்துருந்துச்சு. எடுத்து பிரித்து பார்த்தா பிரேக்கு முடிக்கலை, பெல்லு அடிக்கலை. எது வரைக்கும் நான் ராயபுரம் வரைக்கும் தள்ளிட்டு போவேன். அவர் அங்கே ஃபோனு கிடையாது அப்போ எல்லாம். யார் மூலமாக கிடையாது எங்கே கேட்டால், அவர் சைக்கிள் வாங்கினது 45 ரூபா. செகண்ட் ஹேண்டு. நான் வந்திருக்கிறேன், நானும் செகண்ட் ஹேண்டு தான். இன்றைக்கி 81 வயசாகுது எனக்கு. அப்போது அன்பான தாழ்மை, நம்பிக்கை. சீசனுக்கே நம்பிக்கை இல்லை. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அந்த பாருங்க, அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கான் பாருங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்போ 2 மீன் வச்சுருக்கிறான். நம்ம ஊர் பிள்ளைனாக்கா அம்மா மேரி வச்சுட்டு வாங்கிட்டு போன தின்னுட்டு பேப்பரை பாய்களை சுற்றி வச்சுரும். அவன் 3 நாளாக வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த சீசனை போய் பிலிப்பித்தனமா சார் போய் கேட்டோன்னா அவன் கொடுத்துட்டான். இன்றைக்கி கொடுப்பானா? எங்கள் அம்மா கொடுத்ததுன்னு சொல்லி வழி கேட்டால் கொடுக்க மாட்டான். அவன் கேட்டோன்னு கொடுத்துட்டான். இவர் வாங்கினார், கையில் வாங்கினார். அண்ணாந்து பார்த்தாரு, ஒரு ஜெபத்தை பண்ணார். இப்போ கொடுங்க. அப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பாடு பந்தி பரிமாறத்தில் கல்யாண வீட்டில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, சாம்பாரில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்குங்க அப்படின்மா. அதில் நம்மளுடைய மந்திரம் தமிழ்நாட்டில். அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுறா. பிலிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுறா. ஜானு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கும்பலிக்கா ஜாஸ்தியாக இருக்குது, இந்த பையனுடைய தலை எப்படிரா பார்த்து அப்படின்னு. எப்படி பார்த்தோம்? ஆண்டவர் ஒரு ஐடியா பண்ணார். இவங்களுக்கு 12 பேருக்கும் ஒரு வேலை காட்டணும் அப்படின்னு ஒரு வேலை காட்டினார். வேஸ்ட்டாக போவோம், நீங்கள் கிட்டு கீழே போட்டுருந்தெல்லாம் வேஸ்ட்டாக போடும், அதெல்லாம் பத்திரமா எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னார். திருப்தியாக கூட கேட்க கொடுக்குறான். கேட்க எங்கேருந்தோ வந்ததுன்னு தெரியல. அத்தனை பேரும் திருப்தியாக சாப்பிட்டு மீந்ததை எத்தனை கூடையில் எடுத்தாங்க? ஏன் 11 எடுக்கக்கூடாது, ஏன் 13 எடுக்கக்கூடாது? ஆண்டவருக்கு கணக்கு தெரியலையாண்ணா? விசுவாசம் வரணும். விசுவாசமானது நம்பப்படுடைய உறுதியும் காணப்படாததோடைய நிச்சயமாக இருக்குது. பார்க்கல, இத்தனை பேருக்கு வருமானு சொல்லிட்டு பார்க்கல, ஆனால் வர செய்கிறவர் ஒருத்தர் இருக்கார், அவன்கிட்ட விசுவாசம் இருக்கணும். உங்கள் வீட்டில் எல்லாம் காலியாகிடுச்சுங்க, மாதம் கிடச்சி, இதுவும் சம்பளம் வந்தால் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லாதவைகளை 4:17 ரோமர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அந்த மார்த்தாள் மரியாள் இன்னும் தெரியாது, 3 பேர் வீட்டில், 3 பேர் இந்த வீட்டில், 3 பேர் பேர் சொல்லுங்கம்மா. மார்த்தாள், லாசர் இருக்கிறாரா? அவர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் செத்துப்பட்டு தான் வந்து சொல்கிறாங்க, யோவான் சுவிசேஷத்தில் செத்துப்பட்டு தான் வந்து சொல்கிறாங்க. மார்த்தாள் வந்து
இயேசுவினிடத்தில், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. அது நீங்கள் இங்கே எடுத்தீங்களாமா? யோவான் 11 தான். யோவான் 11 முந்தின பக்கம் பாருங்க. ஏன்னா படிங்க. அக்காக்காரி முன்னாடி இயேசுகிட்ட வந்து, ஆண்டவரே நீங்கள் இப்படி இன்னைக்கு வராமல் நீங்கள் நேற்று வந்திருந்தீங்கனால் என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே. அவர் அடுத்த பக்கத்தில் 21 32 வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து. கவனிங்க, மார்த்தாள் எப்படி சொன்னா? வந்து சொன்னா. மார்த்தாள் எப்படி சொன்னா? வந்து சொன்னா. நீ இங்கே இருந்திருந்தா என்ன தெரிந்திருந்தா எங்கள் தம்பி மச்சிருக்க மாட்டானே. வேறு வந்தது அடுத்தது. மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து சொன்னாள். வந்து சொன்னால் இயேசுவின் பாதத்தில் விழுந்துருவாள். ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான், செய்தி ஒன்று தான். நீ இங்கே இருந்தீரானால் வசனம் 2 ஒன்று தான். சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். அங்கே தான் இயேசு கண்ணீர் விட்டார். இப்போ 11 வசனம் இல்லை, இயேசு அங்கே தானே கண்ணீர் விட்டான். ஏசு 35 இயேசு கண்ணீர் சொன்னதை கேட்டு, அவன் செஞ்சதை கேட்டு ஒருத்தி சொல்கிறா, ஒருத்த பாதத்தில் வந்துட்டான், கண்ணீர் விட்டாள். அங்கே போயும் கல்றேண்டு போயிலும் எல்லா கல்லறைக்கும் அங்கே மூடி போட்டிருக்கோம். பெரிய பெரிய கல்லை வச்சு மூடி வச்சுருப்பாங்க, மூடி வச்சுருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கல்லை எடுத்து போடுங்க. நாருமேன்னு சொன்னது யார்? யார்? மார்த்தாள் தான் சொல்கிறான். எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சுங்க. 4 நாள். நம்ம ஊரில் நாராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான்? ஐஸ் பாக்ஸு ஃப்ரீசர் வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வச்சு எவ்வளோ செலவாகுது? 3000 ரூபா 2000 ரூபா செலவாகும் இல்லையா? என்ன எனக்கு கணக்கு தெரியாமல் உட்காந்துருக்குறீங்க? நானே செத்து போட்டுன்னு வச்சுங்க, என்ன ஃப்ரீசரில் வச்சா எவ்வளோ ஆகும்? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பிறந்த உடனே சோறு, வளர்ந்த உடனே சோறு, ஸ்கூலுக்கு போனால் சோறு, காலைக்கு போனால் சோறு, ராத்திரியானா சோறு, மத்தியானமானா சோறு, காலையில் சோறு, சோறு 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 சோறு. டாக்டர்கிட்ட போனால் சுகருன்றான். வெறும் சோத்தால் சமைத்த மண்மேடு. இது என்னது? சோத்தாலே செஞ்சு வச்சுருக்குதுங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும். வெறும் சோத்தால் சமைத்த மண்மேடு, எந்த சாற்றுக்கும் உதவாத நாத்த கருவாடு. இல்லை காதில் வாங்க, மண்மேடு நாத்த கருவாடு. ஒரு கருவாடை வந்து மூளைக்கடையில் போய், அங்கே மூளைக்கடையில் என்னது அது எந்த இடம்? மின்ட்டு தங்கச்சாலை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே ஒரு 2 ரூபாய்க்கு கருவாடு வாங்கி உங்கள் இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டுங்கன்னா, கிச்சனில் போட்டு வச்சுன்னா 10 நாள் பொறுத்தவரை எடுத்து யூஸ் பண்ணலாம். பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இந்த ஆள் பூடிச்சின்னு சொன்னால் 10 நாள் பொறுத்து திறக்க முடியுமா? போட்டியா 4 நாள் பொறுத்து நாருமேன்னு சொன்னது மார்த்தாள் தான். 4 நாளாக அடித்தேன் நாருமே அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்? நாடுறதுக்காக சொல்ல. 4 நாள் அடித்து எங்கேயும் வரப்போகிறான், உயிரோட வரப்போகிறான். எதுக்கு இவர் திறக்கிறாரு? எதுக்கு பார்க்க போகிறாரு? அப்போ விசுவாசம் இல்லை. இயேசுக்கு முடியும்னு விசுவாசம் இல்லை. இப்போ எடுத்து போட்டாங்க, திறந்தாங்க. என்ன சொல்லி கூப்பிட்டாரு? லாசருவே உயிர் தான். உயிர் எப்பயே போச்சுங்க, எப்பயே போச்சு. டேனியல் இப்போ ஜிஹெச்சில் இருக்கிறாரு. டேனியலில் வந்து இருக்கிற வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறான், அங்கிள் நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்காருப்பா, நேற்று கூட வந்து பார்த்தாங்க, இப்போ ஐசியூவில் வச்சுருக்காங்க. அடுத்த நாள் கேட்குறாங்க, அங்கிள் நல்லா இருக்கார். நல்லா இருக்கார், நார்மல் வார்டுக்கு வந்துட்டார். அப்புறம் அடுத்த நாள் கேட்குறான், அங்கிள் செத்து போயிட்டார். நல்லா இருக்காருன்னு சொல்ல செத்து போயிட்டாரா? பாடி எப்போ வருது? அங்கிள் எப்போ வருதுன்னு கேட்டான். டேனியல் எப்போ வருமானு கேட்டான். என்ன வருமானு கேட்டான்? பாடி எப்போ வருது? கார் பாடியா வியாசர் பாடியா? பாடி எப்போ வருதுன்னு கேட்குறான். அவ்வளோதாங்க நம்பிக்கை, மனுஷனோட நம்பிக்கை. அப்போ சொல்கிறான், இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி பத்தும்? ஒரு பையனுடைய சாப்பாடு 5 அப்பம் சின்னத்தை வச்சுருக்கான், 2 மீன் வச்சுருக்கான். அவனுக்கு உள்ளது, பெரியவங்களோடது இல்லை. இவ்வளோ பேர் இருக்காங்களோ, அவனுக்கு எப்படி பத்தும்? 50 பேராக வருஷம் உட்கார வை. நீங்கள் சூப்பராக உட்காந்துருக்கீங்க. 50 பேராக வருஷம் உட்காருங்க. ஜபத்தை பண்ணாரு கொடுத்தாரு.
ஜெபத்தை பண்ணார், கொடுத்தாரு. கேட்டவங்களுக்கெல்லாம் கேட்குற அளவுக்கு கொடுக்குறான். கொடுத்துட்டு மீந்ததை 12 கூட நிறையா எடுத்தான். மீந்ததை 12 கூட நிறையா எடுத்தான். 11 கூட இல்லை, 13 கூட இல்லை. எல்லாரும் மீந்து போனதை சீசருங்க ஒவ்வொருத்தனும் ஒரு கூட தூக்கிட்டு போகிறோம். போகும்போதே நினச்சிருப்பான், ஏன் போகும்போது எல்லாம் அவர் ஒரு கேள்வி கேட்காம இருந்தால் இந்த பாடு நமக்கு கிடையாது. நல்லா புத்தி கற்று கொடுத்துட்டாரியா அந்த மனுஷன் அப்படின்னு போகும்போதே தூக்கிட்டு போகிறாளுக்கு ஒவ்வொருத்தனும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம். இல்லை இல்லைன்னு சொல்லாத. ஏசுநாதருடைய பைபிளில் இல்லைன்னுங்கிற வார்த்தையே இல்லை. எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு 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 எல்லாம் உண்டுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. நான் ஒரு மந்திரத்தை சொல்லட்டுமா? நான் ஆண்டவர் அறிஞ்சு இப்போ 56 வருஷம் போகுது. எருக்கஞ்சேரியில் பாஸ்டர் ராஜானுங்கிற பிரான்ச்சில் தான் இருந்தோம். இப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணுற தம்பி பவாஸுடைய அப்பா செல்லையா, ஆவடி தாமஸ்ராஜ், இவங்கெல்லாம் நாங்கள் ஒன்றா இருந்தோம், ஒரே இடத்துல ஒன்றா இருந்தோம். சம்சர் ஐயா பாசல் தான் சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் வருவார். சைக்கிள் ஓட்டிகிட்டு வேட்டி கட்டிட்டு ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வருவார் அந்த காலத்தில். அப்போ ஒரு தலைமை சபைக்கு வந்தால் எங்களுக்கும் உதவியாக இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருந்தார். அப்போ வந்ததுக்கப்புறம் என்னைக்கு உன்னுடைய சம்பாத்தியத்தில், என்றைக்கு உன்னுடைய தம்பாசத்தில் நீ தசமபாகம் கொடுக்கணும்னு நான் கேள்விப்பட்டேன்னா இன்றைக்கி வரைக்கும் கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் கொடுக்குறேன், இன்றைக்கி வரைக்கும் கொடுக்குறேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வருமானத்தில் ஷார்ட்டேஜ் வரும். சிம்சனில் வேலை செய்யும்போது நான் ஒரு எழுத்து கூட தப்பு இல்லாமல் சொல்கிறேன். வேலை செய்யும்போது எங்களுக்கு 7ஆம் தேதி சம்பளம், 15ஆம் தேதி ஒரு சம்பளம், மாத கடைசியில் இன்சென்டிவ் சம்பளம், 3 சம்பளம் வரும். ஈவன் கிறிஸ்டியன்ஸு கூட என்ன ஐயா டைம் இருக்கா? ஐயா ராஜேந்திர ஐயா டைம் இருக்குல்ல? இருக்குதா இல்லையா? இல்லைன்னு சொல்லக்கூடாது. உடனே சம்பளத்தை 6ஆம் தேதி கவரை பிரித்த உடனே எடுத்துன்னு போய் பாத்திர பண்டு, பட்டாசு பண்டு, பட்டுப்புடவை பண்டு, இந்த 3 பண்டையும் கட்டிட்டு இந்த மண்டு அன்னைக்கு தாயா இது வாங்குவான், வட்டிக்கு கடை வாங்குவான். 7ஆம் தேதி சம்பளம், வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி பூடைய கேட்குன்னு சொல்லிட்டு 7ஆம் தேதி சம்பளம் வாங்கி எல்லாம் காலி பண்ணிவிட்டு காலி கவரை வச்சுக்கிட்டு கடன் வாங்குறவன் யார் தருவா? கிறிஸ்தவன். வெக்கமாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குதுங்க. எனக்கு அந்த கவரை வாங்கணும் ஒழிய சீல் பண்ணியிருக்கேன். அந்த கவரை ஒன்று வாங்கணும்னு பிரித்தது கிடையாது. ஒரு நாள் உண்மையை சொல்கிறேன். வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நானும் என் ஒய்ஃபும் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு தசம பாகம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால் 1ஆம் தேதி எனக்கு ஒன்று தான், 31ஆம் தேதி எனக்கு ஒன்று தான். லேலுயா. இன்றைக்கி செக் பண்ண பாருங்கள், அவருக்கு கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் 34:40 பாருங்கம்மா. இல்லையா? மன்னிக்குங்க. 30ஆம் அதிகாரம் 30 இருக்கா? 40 எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்கள். 30 மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. ஆண்டவரே, அதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இல்லைம்மா 44ஆம் அதிகாரம் 30 வசனம். எசேக்கியேல் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். 44ஆம் அதிகாரம். சகலவித முதற்கனிகள், ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு. உனக்கு என்ன முக்கியமாக இருக்குதோ சகலவித முதற் கனிகளும், எல்லாம் முந்தின பலனும்
எவ்விதமான பொருள்களும் ஆ ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக ஆசாரியர்களுடையதாக இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. நல்ல கவனிங்க, நல்லா பாருங்க. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். முதற் பலனை ஆசாரியனுக்கு, ஆசாரிக்கா பூசாரிக்கா? பிசைந்த மாவில் முதல் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன். ஆசாரியன்னா தேவனுடைய மனுஷன், ஊழியக்காரன், சபை நடத்துகிறவன், பிரதான ஆசாரியர் அங்கே இருக்கார். அவருடைய கமாண்டு தான் அது, அவருடைய கட்டளை தான் அது. ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. தங்குதா போயிடுதா? கை நிறைய சம்பளம் வாங்குறாருங்க எங்கள் வீட்டுக்காரரு. 10 நாளைக்கு தான் வருது. அதுக்கப்புறம் 10 தேதிக்கு அப்புறம் கையில் 10 பைசா கூட இல்லை. எத்தனை பேர் சொல்கிறாங்க? உங்களெலாம் சொல்ல, பொதுவாக எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படி? காரணம் என்ன? காரணம் என்ன? ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டியது 1/10, 1/10 ஒரு பாகத்தை கொடுக்க வேண்டியது நாம் சாப்பிட்றதுனால தான். நாம் சாப்பிட்றோம். அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் போய் மளிகை கடையில் போய் 1/2 கிலோ 1 கிலோ மாவு வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு அது இல்லை. நீங்கள் உங்களுக்குன்னு பிசைஞ்சது புடைச்சி தூசியெல்லாம் எடுத்துகிட்டு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு சுடு தண்ணி அதை கழுவிட்டு உப்பு போட்டு எண்ணெய் போட்டு நீங்கள் பூரியோ சப்பாத்தியோ என்ன சுடுறதுக்கு உங்களுக்குன்னு வச்சுருக்கிறீங்களோ அந்த மாவில் அதில் காட் ஃபஸ்ட் 6:34 மத்தேயு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இல்லைம்மா, கூடையாக கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையது ராயனுக்கும் கூடன்னு சொல்லியிருக்குது. ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் சொன்னி என்னைக்கு அந்த தீர்மானத்தை பண்ணணும்னோ, இன்றைக்கி நான் வேலையிலேருந்து வந்துடல, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு இது ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் சொன்ன சாமித்தோரம் பஸ் தான் என்ன அழைச்சார். எங்கள் வீட்டில் ஒரு தகராறு ஆகிடுச்சு, எனக்கு என் ஒய்ஃபுக்கு தகராறு ஆகிடுச்சு. என்னங்க, நம்ம 2 பேரும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு நைட்டுக்கு போகிறீங்க, டேக்கு போகிறீங்க, நான் வீட்டில் உட்காந்து வடிச்சு கொட்டிட்டு உட்காந்துருக்கிறேன். எப்போ தான் முழு நேரம் ஊழியத்துக்கு வர்றது? எப்போ தான் ஆண்டவருடைய வேலையை செய்கிறது அப்படின்னு சொன்னப்போ, எனக்கு கேண்டீன் இருக்குது. கேண்டீன் ஃபுல் மீல்ஸ் நாளெலாம் ஃபாரினர்ஸ் ஃபுல் மீல்ஸ். காலையில் டிஃபன் தான் கிடைக்கும், நான் நைட்டுக்கு டிஃபன் தான் கிடைக்கும். மத்தியானத்தில் ஃபுல் மீல்ஸ் அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்கும். 8000 பேர் சாப்பிடுவோம். அப்போது அன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன். சாப்பாடு கொடுக்கலாம், வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சாமிச்சந்திரன் பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். தம்பி வீட்டுக்கோ அப்படின்னாரு. அவரும் சுந்தரம் பாஸ்டர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. ஃபோன் பண்ணோன்னே எடுத்து தம்பி வீட்டுக்கு வேலைன்னு சொல்லு. போனோன்னே என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி, வீட்டை சோறு கட்டி கொடுக்க மாட்டேங்குது சொன்னேன். ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை, நாங்கள் டெடிகேட் பண்ணியிருக்கிறோம் முழு நேர ஊழியர் பயணம்னா, நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அவர் ஒன்று திணைக்கிறேன், எனக்கு பழக்கம், பால் திணைக்கிறேன், எனக்கு பழக்கம், நல்ல நல்ல முக்கியமானவங்களாம் பழக்கம், அவங்கள்ட்ட இல்லாமல் கேட்கல. அவர் சொன்னது, நீங்கள் எப்போவே 2 பேரும் வந்திருக்கணும், இப்போ வர்றது லேட்டு, இன்றைக்கி ரிசைன் பண்ண அப்படின்னாரு. எந்த ஊழியக்காரன்னு சொல்லுவானா? எந்த ஊழியர்? சுந்தரம் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்க. 2 பேர் எனக்கு தெரியும். இங்கே ஊழியக்காரங்க நிறையா இருக்கிறாங்க, இங்கே என்ன வேலையாக இருக்குது, போய் உலக வேலை செய்ய, அப்புறம் நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டார். அவர் முக்கியமான ஆளுங்க இப்போ இல்லை, அன்பானவர்களே. அவர் ஒரு நல்ல ப்ராஃபிட், அவர் நல்ல தீர்க்க தெரிச்சு. இப்படி சொன்ன மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கம்மா வச்சிங்க? என்ன வச்சிங்க? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பலனை ஆசாரியன்கள் கொடு. எடுத்த உடனே உங்களுக்கு என்ன வருதோ அதில் 1/10 கொடுங்க. அதுதானே அவருடைய சட்டம். வேதம் நமக்கு சட்டம் வச்சிருக்குது, அதை நம்ம மீறக்கூடாது. பிரமாணங்களையும் வசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது, கை கொள்ள வேண்டியது அவசியம். எந்த மனுஷன் சொல்ல வேண்டியது இல்லைங்க, சொல்ல வேண்டியது. உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதம். இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இன்னிலேருந்து அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். நான் கொடுக்கறதுக்காக சொல்ல,
எங்களுக்கு கொடுக்குறவர் அவர். எனக்கு பென்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ப்ரைவேட் கம்பெனி, நான் வேலை செஞ்ச கம்பெனி சிம்சன். ஆனால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களை அழைச்சிட்டு வந்தவர் உண்மை உள்ளவர். இந்த விசுவாச பாதையில் அழைச்சிட்டு வந்தவர் உண்மை உள்ளவர். இவர் இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொன்னவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அழைத்தவர். கம்பெனிக்காரனே எனக்கு கரெக்டாக அந்த தேதியில் காசு கொடுத்தானே, என்னை அழைச்ச கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காருங்க, இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நமக்கு தான் பெரிய மலையாக தெரியும், அவருக்கெல்லாம் தூசு, அவருக்கெல்லாம் தூசு. இவ்வளோ பேருக்கு எப்படியா கொடுக்கறதுன்னு கேட்டான். ஏன்? கூட இருந்தாலும் விசுவாசம் இல்லை, ஏசுநாயகர் கூட இருந்தாலும் விசுவாசம் இல்லை. ஆனால் கொடு, பந்தியாக உட்கார வச்சுட்டு கொடு, கேட்குற வேலைக்கும் கொடு. கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு மீந்ததை 12 கூட நிறையா வர வச்சார். உங்களுக்கு ஷார்ட்டேஜ் எதுலையுமே வராது, மீந்துதான் போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனம் படிப்போம், 37ஆம் சங்கீதம். நீதிமான், நீதியை செய்கிறவன், இந்த வேதத்தில் உள்ள வசனத்தை ஃபாலோ பண்ணுறவன் என்னையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் அப்பத்துக்கு இறைந்து திரிந்தேன். கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருந்தவங்க வெள்ளை கடை வெள்ளை போட்டுட்டு போட்டான், ஞாயிற்றுக்கிழமை டும் டும் நடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு உட்காந்துருந்தான். டிசம்பரில் சொல்லவே வேண்டியதில்லை. அப்படின்னு யாரும் கிண்டல் பண்ணுறதையும் கைவிடப்பட்டதையும் எனக்கு சாப்பாடு இல்லைன்னு கையேந்தி திரிந்ததை நான் கண்டதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆட்டில் குறைபாடே. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில், சகரியா எலிசபெத் புருஷன் பொண்டாட்டி வயசானவங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியையும், கர்த்தர் இட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து, குறையில்லாதவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். என்னவா இருந்தாங்க? அப்ரைட், நீதி உள்ளவர்களாய், ஒரு குறையும் இல்லைங்க. இவ்வளோ வயசானம்மா பாருங்கள், கரெக்டாக கோயிலுக்கு போகுது. ஏன்டா தடியை மாதிரி இருக்கிற பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு இன்றைக்கி வரையும் நீ 9 மணி வரைக்கும் தூங்குறிய அப்படின்னு வீட்டில் திட்டில் நம்முடைய பிள்ளைங்களை பார்த்தேன். ஒரு குறைவும் சொல்ல முடியாது, வயதானவருங்க 2 பேரும் புருஷன் மனைவும் அப்படியே அப்ரைட் அடுத்து எழுதி இருக்கிறத அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க. அவன் தானே நீதி செய்கிறவன், நீதிமான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். கவனிங்க, நீதிமான் தான், நம்ம நீதிமான் தான், நம்ம கிறிஸ்தவர்கள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான், திருவிருந்து எடுக்கிறவங்க தான், ஞானத்தான எடுத்தவங்க தான். நீதிமானாக இருந்து நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார். நம்மளை விடுவிக்கிற தேவன். உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் விடுவிக்காது, கோர்ட்டு விடுவிக்காது. அவைகள் எல்லாவற்றிலையும் நீதிமானாக இருக்கிற, நீதி செய்கிற மக்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்களும் எல்லாத்திலிருந்து நிறைய செஞ்சுட்டே இருந்த 2 பாக்கி இருக்குன்னு இல்லை, பேலன்ஸே கிடையாதுங்க. புது வருஷத்தில் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போக போகிறீங்க. நீங்கள் ஜனவரியில் கால் வைக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கால் வைக்க போகிறீங்க. நீங்கள் விசுவாசத்தை அப்படி செய்வார் ஆண்டவர். நம்பிக்கையோடு தான் பேசுகிறோம், ஆண்டவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையோடு தான் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாவற்றிலேயும் இருந்து அவளை விடுவிப்பார். தேவனால் விடுவிக்கக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வியாதியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். தேவனால் விடுவிக்கக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 14ஆம் அதிகாரம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29 வாசிங்க சார். மத்தேயு 14:29. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி, பேதுரு நடந்து போறாரு, தண்ணி மேலே நடந்து போறாரு. தண்ணியில் தானே நடக்கிறாரு. படகுல நடந்தாரா, தண்ணியில் நடந்தாரா? ஜலத்தின் மேலே, தண்ணி மேலே நடந்தார். இன்னைக்கு தண்ணி போட்டுட்டு நடக்கிறான். இங்கே ஒரு அடி, அங்கே ஒரு போய் சிட்டி பிடி போட்டு போகிறான்.
தண்ணி போட்டுக்கிட்டு நடக்கிறது வேற, இவர் தண்ணி மேலே நடக்கிறாரு. இவர் பேதுரு நடத்துறாரு. அப்போ சொல்லுங்க, படிங்க, இது படிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து. படகுல இருந்துட்டு கேட்குறாரு, நீங்கண்ணா அவர் அங்கே நடந்து வர்றாரு, நீங்கண்ணா நான் சொல்லுங்க, உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். முன்ன மாதிரி வர்றதுக்கு கட்டளையிடும். நீ மட்டும் ஜோரா நடந்து போகிற, ஷூ போட்டுட்டு தண்ணியில் கடலில் நடந்து போகிற, நானும் அப்படி வரணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன ஆசைப்படுங்க, விசுவாசங்க. அவர் வா என்றார். ஏன் சொல்லிட்டாரு, வா, கம் ஃபாலோ மீ அப்படின்ட்டாரு. அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி, படவில் இருந்த பேதுரு தண்ணி மேலே இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்தின் மேலே நடந்தான். இயேசுநாதர் மாதிரி தண்ணி மேலே நடந்தாரா இல்லையா பேதுரு? இப்போ தண்ணி போட்டுக்கிட்டு இல்லை, தண்ணி மேலே நடக்கிறான். தண்ணி உள்ளே இல்லை, தண்ணி மேலே நடக்கிறான். அவன் வேற மாதிரி பார்க்குறீங்க எப்பா? அப்பொழுது ஜலத்தின் மேலே நடந்து போகிறான். வான்னு சொன்னார், நடந்து போகிறான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு, அந்த நேரம் பார்த்து விசுவாசத்தை கலக்கிறது ஒரு காற்று ஒன்று அடிச்சிச்சு பாரு, சூப்பரா. காத்து பலமா இருக்கிறத கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் தண்ணிக்குள்ள போயிட்டான். கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு தண்ணி. நடந்தார், முதல்ல நடந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக போய் மூக்கு வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முக்கி உள்ளே போகிறதுக்கு. அமிழ்ந்து போகையில் ஏறத்தாழ போயிட்டாரு. ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டாங்க. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். 50-15 சங்கீதம். ஆபத்து காலத்தில் கூப்பிடு. இப்போ எனக்கு ஆபத்து வந்துடுச்சு, உள்ளே மூழ்கி போகிறான். கடலில் மூழ்கி போட்டான், வேலையில் மூழ்கி போட்டான், வியாதியில் மூழ்கி போட்டான். ஆபத்து வந்துடுச்சா, ஆஸ்பத்திரியை கூப்பிடாத. சும்மா போனோன்னு ஒரு ஊசியை குத்துட்டு நீ அதே எடுத்துகிட்டு வா, இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, அதே எடுத்துகிட்டு வா, எல்லாம் ஊரில் இருக்கிற ஸ்கேனெல்லாம் கொண்டாடுன்னு சொல்லிடுவான் டாக்டர். யாராவது தப்பாக நினைக்காதீங்க. அதுதான் உலகம், அதுதான் உலகம். நீ 5 ரூபா செலவு பண்ணலாம், 10 ரூபா செலவு பண்ணலான்னு போகலான்னு சொன்னால் 1 லட்ச ரூபா செலவாகும் அவங்க ஆஸ்பத்திரியில் வைக்கிற செலவு. ஃப்ரீ டிஸ்பென்சரி வச்சுருக்காரு, ஃபீஸே வாங்காத ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஆப்ரேஷன் டிஸ்பென்சர் மாதிரி அது கூட வாங்கும். ஃப்ரீயாக பார்க்குறவருக்கு இருக்கிறாரு. என்ன சொல்லிட்டாரு, நடந்து வாங்கினாரு. உள்ளே போயிட்டான், தண்ணி குடிக்கிற அளவு தொண்டை கண்டெல்லாம் மூக்கு வரைக்கும் வந்துடுச்சு. ஆண்டவரே என்னை ரட்சி. அமிழ்ந்து போகும்போது, மூழ்கி போகும்பொழுது, ஆண்டவரே என்னை ரட்சி, என்னால் முடியும்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்தப்போ கரெக்டாக போயிட்டே இருந்தான். வேறு காற்று கண்ணை இயேசு மேலே வையே, கடை மேலே வைக்காத, புள்ள மேலே வைக்காத, வீட்டு மேலே வைக்காத, வருமானத்து மேலே வைக்காத. நீ எல்லா சூழ்நிலையிலும் இயேசு மேலே உன் கண்ணை வை. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு அப்போ இது வேஸ்ட் பண்ணிட்டு இல்லை அவர். அப்போ திண்டல அவர் ஒன்றும் சொல்லலை. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு உள்ளே போறிய சாவ போறிய நான் சொன்னார் இல்லைங்க. உடனே கை நீட்டு அவனை தூக்கிட்டார். எந்த ஆபத்தில் இருந்தாலும், எந்த மூழ்கி போகிற சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன பொல்லாப்பில் இருந்தாலும், என்ன வியாதியில் இருந்தாலும், என்ன ஷார்ட்டேஜில் இருந்தாலும், என்ன இல்லைன்னுங்கிற நிலைமையில் இருந்தாலும் உடனே தூக்குறவர் ஒருத்தர் இருக்கார். அவன் சொந்தக்காரெலாம் தூக்க மாட்டான். அவங்க நிறைய வச்சுப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அவன் இருக்கிறவன்ட்ட போய் அவன் சொந்தக்காரன்ட்ட கேட்டால் கூட வேறு மாதிரி பதில் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி சொல்ல மாட்டார். சோத்திரம் என் டைம் ஆகிடுச்சு, கண்களை மூடுவோம், ஜெயிப்போம். கர்த்தர் நல்லவர், கை நீட்டி தூக்குகிறவர், அவரோட கூட மேலே கொண்டு வந்து வைக்கிறவர். பேதுருக்கு ஏற்கனவே நடந்த சூழ்நிலையில் வரையாய் பொழிகிறது என்று வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து வரப்போகிற நாட்களெல்லாம், வரப்போகிற இந்த மாதம் முழுவதும் நடந்து புது வருஷத்தில் போகும்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், புது நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், புது சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், புதுசாக அற்புதங்கள் குடும்பங்கள் பலுகணும், பெருகணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பல வருஷங்கள் காத்திருந்த என்னுடைய மகளுக்கு, மகனுக்கு பிள்ளையிலேயே என்று சொல்லி காத்திருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பல வருஷங்கள் கடன் பிரச்சனையில் மூழ்கி கிடக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். வியாதியிலே கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு உலக வைத்தியனுக்கு செலவு பண்ணுகிற குடும்பத்துக்கு ஃப்ரீயாக விடுதலை கொடுக்க முடியும் ஆட்சி வைக்கிறேன். ஃப்ரீயாக விடுதலை. வீட்டில் சமாதானம் இல்லையே, இன்னும் பிள்ளைகளும் புருஷனும் ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லுகிற குடும்பத்திலிருந்து வந்திருந்தா அந்த குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். ஆண்டவரே என்னை ரட்சிக்கும் என்று சொல்லி அந்த பேதுரு சொன்னது போல
உடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்கு ரட்சிப்பு கேட்கிறார்களோ அதில் ரட்சிப்பை விடுதலை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ரத்த கூட்டத்திலே மூடிக்கொள்வீராக துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆம். நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமாக இருக்கிறது. அவருடைய அப்பத்திலையும் ரசத்திலையும் நாம் பங்கெடுக்கும் பொழுது பரிசுத்தத்தோடு ஜெபத்தோடு அதில் நாம் பங்கெடுப்போம். நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், சுகம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உடைய கையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஆணி பாய்ந்து ரத்தம் சிந்தின ஆண்டவரே, அந்த கருத்தினாலே தொட்டு ஆசீர்வதி. இந்த வைனை இந்த ரசத்தையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தா, உடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகும். உடைய கையினாலே நீர் பிட்டு தருவீராக ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மிகுந்த சந்தோஷம் உண்டாக பிறந்தாரே. இம்மானுவேலா இயேசு பிறந்தார். இம்மானுவேலா இயேசு பிறந்தார். லா 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 லா. Praise the Lord. Praise the Lord. பணத்துக்கு 3 எழுத்து தான், ஜபத்துக்கு 3 எழுத்து தான். பணம் கொடுக்க போகிறீங்களா, ஜபம் பண்ண மாட்டேங்கிறீங்களா? பாஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரோ உங்களால் முடிஞ்ச காரியத்தை செய்யலாம். உங்கள் கையில் இருக்கிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற வயசானவங்க, தாத்தா பாட்டிங்க, வர முடியாதவங்க, முடிஞ்ச பிள்ளைங்க கூட வராதமாக இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்காகவும் கர்த்தர் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்முடைய ஆராதனை பொறுப்படுத்தபடினால கர்த்தர் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இயேசு பிறந்தார் உள்ள மதில், இதை எங்கும் சாட்டிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல, பரநாவியிலே மகிழ்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான சபையில் நம்முடைய தாசன் மூலம், குடும்பத்தின் மூலம் செய்து வருகிற ஊழியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. இந்த கடந்த வருஷங்களெல்லாம் நீர் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டு பிரவேசிக்க போகிற புதிய வருடம் 6ஆம் வருஷத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிச்சு விட்டுக்கிற தேவனே, உடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுக்கு, இந்த பாஸ்டருக்கு, அவருடைய மனைவிக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும், ஆண்டவரே நல்ல பலனை, நல்ல சமாதானத்தை, நல்ல ஆசீர்வாதத்தையும், அவருடைய தீர்மானங்களெல்லாம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் எங்கிருந்து நீர் உதவி செய்வீரோ தெரியாது. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வீட்டில் ஆண்டவரை அறியாதபடி ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மக்கள், ஆண்டவரை வரப்போகிற வருஷத்தில் ஆண்டவரை இந்த ஆராதனையில் சேர்ந்தவர்கள் விசுவாசிகளாய் வந்து அவர்களை ஆராதிக்கத்தக்கதாக அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய தாசனை இந்த இடத்துல வைத்து
வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும், குடும்பமாக ஆசீர்வதியும். அவருடைய போக்குவரத்தில் கூட இரும். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத கிரியைகள், தீமைகள், சத்தினுடைய காரியங்கள், எரிச்சல்கள் எல்லாம் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவ கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளும். இந்த அறையில் எப்பொழுதும் பிரச்சனை இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆராதிக்க நீ எந்த இடத்த குறித்தீரோ அது சொந்தமான இடமாக அவர்களுக்கு தரும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஐயா, உமால முடியாத காரியம் உண்டு இல்லை, அவங்களுக்கு இல்லை, உமக்கென்று நாங்கள் கேட்குறோமோ. உடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் கேட்குறோம். கர்த்தாவே, இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இன்னமும் நடத்துவீராக. வருகிற வருஷத்தில் இந்த இடத்துல எல்லா குடும்பங்களுக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து குறைவை நிறைவாக்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நடத்தும். துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். பிறந்தார் 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 இயேசு எனக்காகவே பிறந்தார். பிறந்தார் 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 இயேசு எனக்காகவே பிறந்தார். நமக்கொரு பாலனாக பிறந்தார், நமக்கொரு குமாரனாக பிறந்தார். நமக்கொரு பாலனாக பிறந்தார், நமக்கொரு குமாரனாக பிறந்தார். Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. அதிசயமானவராய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தராக பிறந்தார். அதிசயமானவராய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தராக பிறந்தார். Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. வல்லமுள்ள தேவனாக பிறந்தார், நித்திய பிதாவாக பிறந்தார். வல்லமுள்ள தேவனாக பிறந்தார், நித்திய பிதாவாக பிறந்தார். Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas.
வேலராக பிறந்தார், சமாதான பிரபுவாக பிறந்தார், இம்மானுவேலராக பிறந்தார், சமாதான பிரபுவாக பிறந்தார்.